குபேரன் செல்வத்தின் அதிபதி. தன்னுடைய நிலையைக் கண்டு மிகுந்த கர்வம் கொண்டிருந்தான். எனக்கு நிகராக யாருமே இல்லை. தன்னுடைய செல்வாக்கை சிவனுக்கு காட்டி சிவனை கேவலப்படுத்தலாம் என நினைத்த குபேரன் கர்வத்துடன் கைலாயத்திற்கு சென்றான். எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்கிறேன். வா குபேரா. இறைவா, உங்கள் இருவரையும் எனது மாளிகைக்கு இரவு விருந்துக்காக அழைக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். குபேரா, உன் எண்ணம் எனக்கு தெரியும். இந்த அழைப்பு உனது அன்பினாலோ பக்தியினாலோ மட்டுமல்ல, உனது ஆணவத்தை காட்டுவதற்காகவே. உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். மன்னித்து விடு குபேரா, எங்களால் இரவு விருந்துக்கு வர முடியாது. இல்லை இறைவா, நீங்கள் அப்படி கூற முடியாது. நீங்கள் வருவீர்கள் என்று நான் எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டேன். நீங்கள் எனது மாளிகைக்கு வரவில்லை என்றால் நான் ஏமாற்றம் அடைவேன். நீ என்னை வற்புறுத்தினால் கணேசனை வேண்டுமானால் நான் உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன். சிவன் கணேசனை அழைத்தார். சிறுவனான கணேசனை கண்டு குபேரன் கொஞ்சம் ஏமாற்றமடைந்தான். இந்த சிறுவனால் எனது செல்வத்தை எப்படி எடை போட முடியும்? அதுவும் இல்லாமல் நான் விருந்துக்காக பல வகையான உணவுகளை தயார் செய்துள்ளேன். அதை எப்படி இந்த சிறுவனால் சாப்பிட முடியும்? குபேரா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை இறைவா, உங்கள் மகனை என்னுடன் அனுப்பி வையுங்கள். சரி, அவனை நீ அழைத்து போகும் முன் நான் உன்னை எச்சரிக்கிறேன். அவன் அதிகம் சாப்பிடுவான் குபேரா. அதை பற்றி கவலை இல்லை இறைவா. உங்கள் குழந்தையின் நெஞ்சி முட்டும் வரை என்னால் உணவு கொடுக்க முடியும். ஒரு பெரும் படைக்கே என்னால் உணவு கொடுக்க முடியும். சரி, என்னுடைய வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள். கணேசா, இங்கே வா. அவருடன் செல். குபேரனின் இரவு விருந்தில் பங்கேற்றுக்கொள். எனக்கு மோதகங்கள் கிடைக்குமா? உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும். அப்படியானால் நான் உங்களுடன் வருகிறேன். இருவரும் குபேரனின் மாளிகைக்கு வந்தனர். கணேசன் மாளிகையை சுற்றி பார்த்தான். குபேரா, இந்த முழு அரண்மனையும் உங்களுடையதா? குபேரன் கர்வத்துடன் கூறினான். ஆமாம் ஆமாம், இந்த அரண்மனை என்னுடையதுதான். இதை சுற்றி பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும். வா, என்னுடன் வா, சுற்றி காட்டுகிறேன். குபேரன் கணேசனை உணவு அறைக்கு அழைத்துச் சென்றான். பெரிய தங்க பாத்திரங்களில் அன்னம், பாயசம், மோதகம் மற்றும் பலவிதமான தின்பண்டங்கள் தயாராக இருப்பதை கணேசர் கண்டார். இங்கே உட்கார்ந்து கொள் கணேசா. கணேசர் சாப்பிட உட்கார்ந்தார். வேலையாட்கள் உணவை பரிமாறினார்கள். கணேசன் உணவை ருசித்து சாப்பிடலானார். மிகவும் அற்புதமான விருந்து. சிறுவன் கணேசன் ருசித்து சாப்பிடுவதைக் கண்டு குபேரன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறுவன் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான். வேலையாட்கள் பரிமாறிக்கொண்டே இருந்தார்கள். சமைத்து வைத்திருந்த அனைத்து உணவும் தீர்ந்து போனதை பார்த்த குபேரன் முகத்தில் கவலை தெரிந்தது. மெதுவாக கணேசனிடம் கேட்டான். முடிந்து விட்டதா? இல்லை, இன்னும் பசியாகத்தான் இருக்கிறது. நான் அனைத்தையும் உண்ணத்தான் போகிறேன். கணேசன் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். சீக்கிரம் வாருங்கள். எவ்வளவு நேரம்தான் நான் காத்து கொண்டிருப்பது? எனக்கு பசிக்கிறது. நான் சாப்பிட வேண்டும். கணேசனால் வேலையாட்கள் பரிமாறும் வரை பொறுத்திருக்க முடியவில்லை. அவர் பச்சையாகவே அரிசி, பருப்பு, காய்கறி மற்றும் பழங்களை சாப்பிடத் தொடங்கினார். அது தீர்ந்தவுடன் மரங்கள், செடிகள், பாத்திரங்கள், நாற்காலிகள், இன்னும் அவர் கண்களில் தென்பட்ட அனைத்தையும் விழுங்கினார். நீ எனக்கு உணவு தரவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. கணேசா, கணேசா,
தயவு செய்து சாப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. நீ என் நெஞ்சு முட்டுமளவு சாப்பாடு தருவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறாய். வார்த்தையை காப்பாற்றிக்கொள். சிவனின் வார்த்தைகள் குபேரனுக்கு நினைவு வந்தது. உடனே அவன் கைலாயத்திற்கு சென்று சிவனின் பாதங்களில் விழுந்தான். கவலைப்படாதே குபேரா, உன் தவறை உணர்ந்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரிசி பொரியை அன்புடன் எடுத்துக்கொண்டு அவனிடம் பணிவாக கொடு. அவன் அதை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பான். குபேரன் சிவனிடமிருந்து அரிசி பொரியை பெற்றுக்கொண்டு தன் ராஜ்யத்திற்கு சென்றான். என்னை மன்னியுங்கள். தயவு செய்து இதை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதியுங்கள். கணேசன் பொரியை பெற்றுக்கொண்டார். அதை தின்றவுடன் அவர் பசி அடங்கி போனது. குபேரனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது.